பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கென்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டு உறுதியாக நிற்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்க அத்தனை பேரும் பெருமைப்படணும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு மனிதர் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எத்தனை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்திருக்கு. போலியோவை ஒழித்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? டொபாக்கோ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தனி சட்டம் சுதந்திரம் அடைந்து எந்த நாட்டிலும் முடியாத சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றியவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் சொன்னார்களே, அம்பேத்கருக்கு பிறகு, மரியாதைக்குரிய பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பிறகு மருத்துவ படிப்பில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் நிறைவேற்றி கொடுத்தவர் அன்புமணி ராமதாஸா இல்லையா? இன்றைக்கு பேசுறோம் அயோத்திதாச பண்டிதரை பத்தி. எப்போ சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்றைக்கு அயோத்திதாச பண்டிதரை பத்தி பேசுறோம். ஆனா 2004ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா தாம்பரத்தில் வந்த போது யார் பேரை வச்சார்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் விடிவெளியாக இருந்த அயோத்திதாச பண்டிதரை பெயரை கொண்டு வந்து இன்னைக்கு இல்ல 2006ஆம் ஆண்டு வச்சது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? இப்படி தகுதி வாய்ந்த ஒரு தலைவர், மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரு தலைவர் இந்த ஒரு காரணத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான்.